மதுரை மாநகராட்சி சொத்து வரி முறைகேட்டில் மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 150 கோடி ரூபாய் சொத்து வரி முறைகேடு தொடர்பாக மேலும் 4 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். சங்கையா, பிரேம்குமார் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மதுரை மாநகராட்சி சொத்து வரி முறைகேட்டில் 19 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மதுரை மாநகராட்சியில் 150 கோடி ரூபாய் சொத்து வரி முறைகேட்டில் சங்கையா, பிரேம்குமார், லீமா, ரோஸ்மேரி, ராஜ்குமார் ஆகியோரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இந்த முறைகேட்டு வழக்கில் ஏற்கனவே 19 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார். செல்வகுமார், பின்னணி தகவல்கள் என்ன? மதுரை மாநகராட்சியில் சொத்து வரி முறைகேடு தொடர்பாக ஏற்கனவே உயர்நீதிமன்ற உத்தரவின் படி குழு அமைக்கப்பட்டு டிஐஜியின் தலைமையில் இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. அதாவது மதுரை மாநகராட்சியில் கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் வரையிலான இந்த வரி முறைகேடு நடைபெற்றிருப்பதாக புகார் எழுந்தது. அதனைத் தொடர்ந்துதான் மதுரை மாநகராட்சியில் கூடிய 4 மண்டல தலைவர்கள் ஏற்கனவே தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்தார்கள். அதே போன்று இந்த மண்டலத்துக்கு, அதாவது மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு அதிகாரிகள் பலர் ஏற்கனவே இங்கிருந்து பணியிலிருந்து மாறி சென்ற அதிகாரிகளும், அதே போன்று பணியில் இருக்கக்கூடிய பலரும் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு தொடர்ந்து இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 19 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து இந்த விசாரணை நடைபெற்று வருகின்ற சூழ்நிலையில் இந்த விசாரணையுடைய தொடர்ச்சியாக தற்போது சங்கையா, பிரேம்குமார், அதே போல் லீமா, ரோஸ் மேரி மற்றும் ராஜ்குமார் உள்ளிட்ட 4 பேரை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த முறைகேடு நடைபெற்ற விவரங்கள் என்ன மாதிரியாக, அதாவது இந்த சொத்து வரி முறைகேடு தொடர்பாக அந்த கணினியில் இருக்கக்கூடிய பாஸ்வேர்டை எவ்வாறு அவர்கள் பயன்படுத்தி எவ்வளவு இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்பது குறித்து தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த விசாரணை முடிவில் மேலும் பலர் இந்த விவகாரம் தொடர்பாக கைது செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி செல்வகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.